வெல்கம் டு பிரேமாவதி சுகுமாரன் அஃபிஷியல். இன்றைக்கிங்க சப்பாத்தி கேரட் பீன்ஸ் குருமா தான் வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு வந்து கேரட்டு, பீன்ஸு, 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, தேங்காய் வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு ஃபஸ்ட்டே பிணைஞ்சி வச்சுட்டேன், அரை மணி நேரம் ஆச்சு. இப்போ 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், தேங்காய், கேரட் பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. பொட்டுக்கடலை, மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். நல்லா வதங்கினோன்னே, நல்லா வதங்குறதுக்குள்ளே நான் கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை, மிளகு போட்டு அரைச்சிக்கிறேன். இதுக்கிடையில் கேரட் பீன்ஸ் போட்டு நான் வதக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி விழுதெல்லாம் சேர்த்து குக்கரில் ஊற்றிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மல்லித்தலை வாசத்துக்காக சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரே ஒரு விசில், ஹை ஃப்ளேமில் ஒரே விசில் போதும். இப்போ மூடி திறந்து பார்த்தா கேரட் பீன்ஸ் குருமா ஓரளவுக்கு தண்ணி மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேணால் நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காக கிடைக்கும். இல்லை தண்ணி மாதிரி கொஞ்சம் வேணும்னாலும் இப்படியே விட்டுறலாம். இப்போ சப்பாத்திக்கு மாவு திரட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து இப்போ தேய்ச்சிக்கலாம். இப்போ தோசைகள் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதில் சப்பாத்தி போட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிறேன். இப்போ சப்பாத்தி கேரட் பீன்ஸ் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 2 தட்டி 3 தட்டி திருப்பி போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இல்லை ரொம்ப ஒரு மாதிரி அப்பளம் மாதிரி ஆயிடும். இப்போ சப்பாத்தி கேரட் பீன்ஸ் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. நன்றி, வணக்கம்.